ஓகே. ஸோ சபையின் அழைப்பை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். நம்ம இப்போ ரெண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். ஸோ சபையின் அழைப்பில் வந்து முதலாவது என்னதுன்னா, சபைனா என்னது அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். சபை சொல்றது ஒரு சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது, அது வந்து மிகப்பெரிய ஒரு அழைப்புன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அழைப்பின் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சர்ச் சொல்றது வந்து காடு செலக்ட் பண்ண பீப்புள். இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கம்மிங்லேருந்து ரெண்டாவது வரை வரைக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பரலோக அழைப்பு. உலகத்துல பூமியில பிறந்த யாருக்குமே வந்து பரலோக அழைப்பே கிடையாது. ஓகே. ஸோ மிச்சம் யாருக்குமே வந்து பரலோக அழைப்பே கிடையாது. பொதுவாக நம்ம வந்து மற்ற சபையெல்லாம் பார்த்துருப்போம், செத்து போனோடனே எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க சொல்லி சொல்லுவாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஆபிரகாம் ஈசாக்கு முற்பிதாக்கள், ஓகே, முற்பிதாக்கள் இருக்கட்டும், ஃபாதர்ஸ் சொல்லி சொல்லலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபையின் அழைப்பிலே கிடையாது. சரி, யாருமே வந்து பரலோக அழைப்பே கிடையாது. ஓகே, நோ ஹெவன், அவங்க பரலோகமே போக முடியாது. ஓகே. ஆனா நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே பரலோகம் போவாங்க சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல முன்னாடி. ஆமா ஆமா, முன்னாடி உள்ளது எல்லாமே மோட்சம் நரகம் சொல்ற அந்த மாதிரி இருக்குது. மோட்சத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க சொல்லிட்டு. ஏன் வந்து பரலோகம் கொடுக்க கூடாது இவங்களுக்கு? இவங்க இந்த பூமிக்குரிய பிளஸிங்குரியவங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய பிளெஸிங். இந்த பிளெஸிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டது. எங்க படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியில தான், எர்த்து. பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆமா, இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, ஹியூமன் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஆமா. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விஷயத்த வந்து அவங்கள வந்து செத்து போனவங்க எல்லாருமே வந்து பரலோகம் போயிடுவாங்க, எல்லாருமே தேவனோட கூட இருப்பாங்க சொல்லி சொன்னா, அப்ப எதுக்காக பூமியை உருவாக்கணும்? ஐயா, பர்பஸ் என்னது? பூமியை உருவாக்க தேவன் ஆரம்பத்துல பர்பஸ் என்னதுன்னா பூமியை வந்து ஆளுகை செய்யறதுக்கு தேவன் மனுஷனை படைச்சாரு. ஓகே, எல்லாருமே வந்து பரலோகம் போயிட்டாங்க, மோட்சம் நரகம், அந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில ரெண்டு இதுல போயிட்டாங்கன்னா பூமி ஒண்ணுமே யாருக்குமே பூமியை படைக்கணும். அப்புறம் பூமியோட பர்பஸ் என்னது? வேஸ்ட் இல்ல. ஆமா. ஓகே, அப்போ இவங்க சொல்ற தியரி படியே நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களோட புரிதல் படியே நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் தேவன் வந்து இவங்க புரிதல் சொல்லலாம், உலக கிறிஸ்தவர்கள், வேர்ல்டு கிறிஸ்டியன்ஸ், அவங்களோட புரிதல் படி பார்த்தோம்னா எர்த்தை வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே, 6 நாள்ல படைச்சாரு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. நம்ம இங்க பாக்குற வரைக்கும் இங்க ஒவ்வொரு நாளுமே வந்து படைப்பின் நாட்கள் சொல்றது பல கோடி வருஷங்கள் சொல்லி பார்த்தோம் இருக்கு. ஆமா, இப்ப நம்ம இருக்கிறது 7ஆம் நாள்ல இருக்கும் சொல்லி பார்த்தோம். ஓகே, வரும்போது பூமி வந்து சூப்பரா தேவன் வந்து படைச்சாரு 6 நாள்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க. நான் சொல்றது வேர்ல்ட் கிறிஸ்டியன்ஸ், உலக கிறிஸ்தவர்களுடைய எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது.
அது படைச்சிட்ட பிறகு ஆதாம் தப்பு செஞ்சுட்டான். ம். அதனால வந்து நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சிட்டோம். காடு எதனாலன்னா பாவத்தினால. ஓகே. அதுக்கப்புறம் என்னதுன்னா தேவன் வந்து தேவன் வந்து என்ன பண்றானா, மனுஷன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும் பாக்குறாரு. அதுல வந்து இயேசு கிறிஸ்து வராரு, பூமிக்கு வராரு. இயேசு கிறிஸ்து சொல்ற கடவுள் வந்து பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்து மனுக்குலத்தை வந்து அவங்க மனுக்குலத்துக்கு வந்து மனுக்குலத்தை வந்து பாவத்திலிருந்து மீட்கிறாரு. அவங்க வந்து born again மாறுறாங்க. ஓகே, born again மாறின உடனே இயேசு கிறிஸ்துவோடைய அவங்க இறந்த உடனே மேபி இன் டெத் இல்லைன்னா வந்து அட் ஜீசஸ் கம்மிங் வந்து அவங்க பரலோகம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து அதர்ஸ் வந்து ஹெல்ல போயிடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து அவங்களுடைய ஃபுல் தேவ திட்டம். சொல்லி கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவாங்க. கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா, தேவன் படைச்சாரு, அங்க பாவம் வந்துருச்சு, பாவத்தினால மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிளவு வந்துருச்சு, உறவு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அந்த உறவு ஒட்டு வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வராரு, அந்த பாவத்தை வந்து நீக்கிறாரு. நீக்கின உடனே நம்ம கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த உடனே born again. ஓகே, அப்படி உடனே நம்ம அந்த உறவுக்குள்ள வந்துடுறோம். அப்போ நம்ம என்ன வரோம்னா மரிக்கும் போது இல்லைன்னா வந்து நம்ம ஜீசஸ் வரும்போது செகண்ட் கமிங் வரும்போது நம்ம பரலோகம் போயிடுவோம், மற்ற பேர்ல நரகம் போயிடுவோம். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் இல்ல தியரி. இதான் தியரி. இதுல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா இதுல? ஆமா. ஒட்டுமொத்தமா இதான் வந்து அவங்க கான்செப்ட். இதுல வந்து என்ன புரிதல் இருக்கு, இதுல என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு திட்டமும் கிடையாது. இவங்களுக்கு என்ன தோணுதோ இதான் அதை சேர்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எதுக்காக பூமியை படைச்சார்? ஓகே, எதுக்காக வந்து பரலோகம் கூட்டு போகணும்? இதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் கிட்டே இருக்கும். ஓகே, முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ் பார்க்கலாம். முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து கடவுளுக்கு சப்மிட் ஆகணும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட கட்டளைகள் சப்மிஷன் தான் வந்து இஸ்லாம் சொல்ற வார்த்தையின் பேரே என்னதுன்னா சப்மிஷன். ஓகே, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது. ஓகே, அதுதான் அவங்களுடைய இது. அதுபடி நடந்தனா அதுல வந்து உலகமே வேர்ல்டே வந்து முஸ்லிமா கன்வெர்ட் ஆகணும். அது வந்து 2 வகையில கன்வெர்ட் ஆகலாம். ஒண்ணு வந்து குழந்தை நிறைய பெற்றுக்கிட்டு பாப்புலேஷன் மூலமா வந்து என்ன ஆகலாம், பெருகலாம். ஓகே, அதனாலதான் நிறைய குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி பார்க்குறோம், நிறைய மணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னதுன்னா கன்வெர்ட். அவங்களோட கட்டாயமா அவங்கள வந்து யுத்தத்தினால, வார்னால, பயத்தினால, இல்லைன்னா வந்து அவங்கள மேல வரி, டாக்ஸ் அதெல்லாம் வச்சு மிக பயங்கரமான ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு கொடுத்து கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய தியரி, அவங்களுடைய இது. கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ யாராவது இதுல
அதுலயே வந்து என்னதுன்னா கன்வெர்ட் பண்ணும்போது யாராவது முஸ்லீம் மறிச்சிட்டானா வந்து தன்னையே சூசைட் பண்ணி செத்துட்டான்னா அவன் வந்து பரலோகத்துல போயிடுவான். ம் ஓகே, கன்வெர்ட் ஆன மக்கள் எல்லாருமே என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரலோகம் போயிடுவாங்க. ஓகே. ஆனா அதுலயே வந்து ரத்த சாட்சியா இந்த மாதிரி மறிக்கிறான் பார்த்தீங்களா, சண்டை போட்டு யுத்தத்துல ஆமா. ஆ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கும். ஓகே. ம் Or, ஆஹ், okay. அது யுத்தத்துல சண்டை போட்டு மடிக்கிறவன் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. ஓகே. இதான் முஸ்லீமோட கோட்பாடு. ஓகே, அவங்களுடைய திட்டம், ஓவரால் திட்டம் இதான். ஓகே ஓகே. இதே ஹிந்துஸோட தியரி என்னது, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஜீவன்னா ஒரு லைஃப் வந்து சிங்கிள் கிடையாது, நிறைய ஜென்மம் இது உண்டு. மல்டிபிள் லைஃப்ஸ், அது மொத்தம் 7ன்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மம். 7 லைஃப். அதில் ஃபர்ஸ்ட் லைஃப்ல நம்ம என்னதுன்னா அந்த 7வது லைஃப்குள்ள நம்ம என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து நம்ம அப்படியே 7 சான்ஸ் கொடுக்கப்படும். அதில் 7வது லைஃப்குள்ள நம்ம என்ன ஆகணும்னா நம்ம பார்த்தீங்களா ஆரம்பத்தில் லைஃப் கிவர் வந்து சொல்றது ஒரு ஆளு, அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் படைப்பார். லைஃப் கிவர் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, அவங்களோட நம்ம வந்து சேர்ந்துடணும். ஓகே. அது நடுவில் வந்து டிரான்சிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான ட்ரைனிங், அடி உலம், இது உலம் அதெல்லாம் பண்ணிட்டு அதோட சேர்ந்து லைஃப் கிவரோட சேர்ந்து இதுதான் சர்க்கிள் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்களாம். சர்க்கிள் ஆஃப் லைஃப்னா ஒரு வட்டம் மாதிரி. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவன் கொஞ்சம் சும்மா இருப்பான், ஒரு மிருகமா இருக்கும், அது மிருகத்துல இருந்து வேற ஒரு மனுஷனா மாறுவான், மனுஷன் வந்து சரியா இல்லைன்னா திருப்பி வேற ஒரு மிருகம் பிறப்பான், பறவையா அந்த மாதிரி அவன் மனுஷனா வருவான். அப்போ வந்து சரியா அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான்னா அடுத்து வந்து அவன் 7வது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவன் மாறினான்னா அவன் போயிடும். அப்போ நடுவில் அந்த லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா நடுப்பட்ட காலத்துல வந்து அவன் பாதாள லோகா சொல்றது அந்த இது இருக்குல்ல, நரகத்துல போய் 4 சான்ஸ் தருவாங்க. ஸோ அது மாதிரி நரகத்துல இருந்து திருப்பி வந்து சான்ஸ் மனுஷனா பிறகுது, மிருகமா பிறகுறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து கடைசியில வந்து என்னதுன்னா அந்த லைஃப் வந்து ஆரம்பிச்ச இடத்துல திரும்பி போயிடணும். ஓகே. ஆரம்பிச்ச இடத்துல. ஓகே, அது ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். அதான் சர்க்கிள் ஆஃப் லைஃப் சொல்லுவோம். சர்க்கிள் அப்படியே ஒரு சர்க்கிள் திரும்ப அப்புறம் திருப்பி வேற ஒரு உயிர் வந்து என்ன பண்ணணும் அப்படியே வரும். ஸோ இதுதான் இவங்களோட இது. ஓகே, அப்புறம் புத்திசம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான், எதுக்கும் இது பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அதே நேரத்துல எந்த மிருகத்தை துன்புறுத்தக்கூடாது சொல்லி அந்த இதெல்லாம். ஸோ இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ட்ரூத்தை வந்து சொல்றதா இல்லை. இப்போ உண்மையான ட்ரூத் என்ன சொல்லுதுன்னா, ட்ரூத் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்து மேன்கைண்ட் சொல்றது ஆதாம் ஏவாள் and his offspring, அவங்களுடைய சந்ததி எல்லாமே என்ன பண்ணுமா, எர்த்தை வந்து ரூல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து நாலேஜ், ஏன்னா மற்ற மிருகங்கள்ட்ட இவங்க என்னது இன்டெலிஜென்ட்,
சொல்லும்போது கிரியேட்டிவிட்டி, அவங்க படைப்பாற்றலாம் இருந்தது. படைப்பாற்றல் உள்ளவங்க. ஆமா. ஓகே, பேர் வைக்கிறான், நிறைய இது பண்றான். ஓகே, பூமியை பண்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து பயங்கர தேவன் வந்து உண்டாக்கியிருக்காரு சொல்லி போடுறோம். ஓகேவா? நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. இதுதான் நம்ம பாக்குறது. ஃபர்ஸ்ட் பேசிக்லி ஸ்டார்டிங் ஜெனிசிஸ் ஒழுங்கா படிச்சாலே அதுக்கு தெரியும். ஆமா. ஆனா வந்து அந்த நித்திய ஜீவன் லைஃப் மட்டும் தான் என்னாச்சு அவனுக்கு ஃபால் ஆயிடுச்சு. ஆமா தானே? நித்திய மட்டும் தான் போச்சு அவனுக்கு. நித்திய ஜீவன் மட்டும் தான் என்ன ஆச்சுன்னா கொடுத்துருது. ஆரம்பத்துல அதான் இருந்தது. ஜீவச்சது கனியை சாப்பிட்டுட்டே தான் இருந்தான். ஆமா. ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து நித்திய ஜீவன் மட்டும் தான் அவனுக்கு போச்சு. ஓகே, ஆதாமுக்கு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாப்பிடும் நாள்லயே நீ சாவாய். ஓகே, மரணம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையினால. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன இருந்தது, மொத்தத்துல இருந்தது. ரூலர்ஷிப், அறிவு எல்லாமே இருக்கு. ஆமா. ஆளுகைத்தன்மை, அறிவு எல்லாமே இருக்கு. இப்போ வரைக்கும் மனுஷன் வந்து செத்துட்டு இருந்தாலும், ஓகே, அவன் என்ன பண்றான், பூமியை வந்து ஆளுகை செய்யறாங்க. ஆமா. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவனுக்கு வந்து பூமியில இருக்கிற எல்லா காரியமும் யார் படைச்சது? அவனோட உருவாக்கல் தான். அவன் உருவாக்குனது, புதுசா கண்டுபிடிச்சது. ஆமா. அவனுக்கு இது மட்டும் இல்ல, நீண்ட ஆயுள் மட்டும் இல்ல, இட்டர்னல் லைஃப் தேவன் கொடுத்தது இல்ல. ஓகே, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க பைபிள். இதான் ட்ரூத். ஓகேவா? அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. ஓகே, ஜீவனுக்கு ஜீவன் சொல்லிட்டு அவன் இழந்து போன நித்திய ஜீவனை என்ன பண்றாரு, திரும்ப கொடுக்கறது. இட்டர்னல் லைஃப் கொடுக்குறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகே, அவன் வந்துட்டு பிறகு அப்போ இதுல ஒரு கிரைட்டீரியா இருக்கு, பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, நான் யாருக்கு கொடுப்பேன்னா என்னை விசுவாசிக்கிறேன். சும்மா நான் கொடுத்துட மாட்டேன், என் மூலமா தான் நீங்க வரணும். நானே வழியும் சத்தியம் ஜீவன், என்னை நம்பினா, என்னை பிலீவ் பண்ணாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா, ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பிலீவ் பண்ணணும். ஜீசஸ் ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து என்னதுன்னா, விசுவாசம் சொல்லும்போது என்னதுன்னா, அதுலதான் என்னதுன்னா ஃபவுண்டேஷன் டாக்டரின் சொல்லி வருது. ஓகே, அஸ்திபாரம். அதுல என்ன இருக்கு, ரிப்பன்ட். ஆமா, மனதில் சொல்லிருக்கு. அப்புறம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், தேவனை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட். ஓகே, என்னதான் கைகளை வைக்குதல். அதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இல்ல அடுத்தது வந்து ஞானஸ்தானம், பேப்டிசம், அப்புறம் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ரிசரக்ஷன். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா இட்டர்னல் ஜட்ஜ்மென்ட், நித்திய நியாயத்து. ஓகே, அப்போ என்னதுன்னா இந்த பாயிண்ட்லாம் தெரியணும். அப்ப என்னதுன்னா மனம் திரும்புதல் சொல்றதும் ஃபர்ஸ்ட் பாயிண்டா. நீ செய்யறது தப்பு சொல்றது உணரணும். நீ உன்னால நித்தி அடைய முடியாது, உனக்கு ஒரு சேவியர் தேவை. ஆமா, ஹெல்ப் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும், தேவன் கிட்ட கேட்கணும், இயேசு கிறிஸ்து மூலமா விசுவாசிக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாம அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு மனம் திரும்பி தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்துல வச்சுட்டு, அவர் யாரு, தேவன் யாரு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அஸ்திபாரம் தெரிஞ்சுட்டு பிறகு என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவொடனே பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட உடனே நீ என்ன ஒரு உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா மாறுறோம். அப்ப நம்ம கரெக்டா கடைசி வரைக்கும் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நித்திய நியாயத்தீர்ப்புல வந்து ஜீவனை பெறுவோமா இல்ல மரணத்தை பெறுவோமா சொல்றது நியாயத்தீர்ப்பு. அப்ப என்னதுன்னா இது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து அஸ்திபாரம். இதுதான் வந்து சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, அஸ்திபாரம் பகுதி. ஓகேவா? அப்ப பண்ணிட்ட பிறகு என்ன இங்க என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்றாரு காடு. இது வரைக்கும் இந்த ஆரம்பத்துல வந்து இவன் ஆதாம வந்து வீழ்த்தினது யாரு,
பிசாசானவன். சாட்டன். அவன் வந்து என்னது ஒரு ஏஞ்சல். ஆமா. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த பூமியை வந்து ஆவிக்குறித்த ஆவியின் என்னது லிட்டரலா வந்து மனுஷன் மாதிரி வராம அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வானமண்டலத்துல உள்ள பொல்லாத சேனைகளா என்ன பண்றாங்கன்னா பூமியை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். மனுஷர்களை வந்து வஞ்சித்து என்ன பண்றாங்கன்னா எல்லா வகையிலும் தப்பு செய்யறதுக்கான காரியங்கள்லாம் சேவிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த சாத்தானு கிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது, திருப்பி பூமி போக கூடாதுன்னா கொடுத்துடக்கூடாதுன்னா சாத்தான் ஒரு தூதனு. ஓகே, அதே மாதிரி ஆதிமமை காத்துக்கிற தூதர்கள் சொல்லி நோவ காலத்துல வந்தாங்க. அந்த மாதிரி தூதர்கிட்ட போக கூடாதுன்னா யார்கிட்ட போகணும்? மனுஷங்கிட்ட போகணும். ஏன்னா மனுஷங்க தான் பூமி குடுக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கமிங்ல இருந்து செகண்ட் கமிங் இருக்கீங்களோ அவங்கள வந்து நான் என்ன பண்றேன்னா ஏஞ்சல்ஸையும் மேல வச்சிடுறேன். அபோவ் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு மேல நான் கொண்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த டைம்குள்ள விசுவாசிக்கிறவங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வரவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் காட் ராஜ்யத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து என்னதுன்னா பூமியில ஆளுகை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்கள் யாருன்னா ஃபாதர்ஸ் ஆஃப் ஓல்டு டெஸ்டமென்ட் ஃபெய்த்ஃபுல்ஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பூமியில வந்து பிரபுக்களா இருப்பாங்களாம். என்னதுன்னா யாருன்னா நீதியை கட்சி கொடுக்குறவங்கள அதான் ஒரு ஸ்டேட் அந்த இது இந்த அளவுக்கு மினிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க பூமியில. அப்புறம் உலகத்துல மத்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட் அவங்க பீப்புளா இருப்பாங்க, மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், சத்தியம் போதிக்கப்படணும். ட்ரூத் அண்ட் இருக்கு அவங்களுக்கு கடைசியில வந்து இட்டர்னல் லைஃப் ஆர் செகண்ட் டெத். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கவங்களுக்கு இப்பயே நியாயத்திற்கு ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு என்னது இட்டர்னல் இப்பயே இந்த உலகத்திலேயே. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது செகண்ட் உயிர்த்தெழுதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்றவங்க இவங்க வந்து செகண்ட் பிலீவ் பண்றவங்க. ஓகே, முட்டிதாக்கள் மட்டும் எக்ஸெப்ஷன். அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே விசுவாசிச்சவங்க மினிஸ்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்ததுனால பூமியில தான் இருக்காங்க. கிங் ஆஃப் காட் ஆன் எர்த். ஓகேவா? அப்புறம் ரெஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பீப்புள் அவங்க என்ன பண்றாங்க, சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டெஸ்ட் நடக்குது. அதே மாதிரி சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பயே நியாயம் லைஃப் ஆர் செகண்ட் டெத். இதுதான் வந்து ஒட்டுமொத்த திட்டம். இதுல எல்லாமே அடங்கிடும். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, நித்தியம் கொடுக்கறது இழந்தான், நித்தியம் மட்டும்தான் இழந்தான். ஏன்னா சாகவே சாவாய் சொன்னார் தேவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ என்னது தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அமைச்சாரு. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு சுத்தமுள்ளவரா இருக்கிற அதை விசுவாசிக்கிறதுனா என்னது சொல்றது அஸ்திவார போதனை சொல்லி பார்க்கிறோம். அது ஃபர்ஸ்ட் யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தூதர்களுக்கு மேல கொண்டு போயிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். மேல இருந்து அப்ப யார் எந்த ஒரு தூதரும் திருப்பி என்ன பண்ண மாட்டான், பூமியை வந்து ஆளுகை செய்ய மாட்டான் சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனா தான் வந்தாரு. அதே மாதிரி சபையும் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து எடுக்கப்பட்ட மக்கள் தான் சொல்லி பார்க்கிறோம். அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பூமியை ஆளுகை பண்ற மக்களா, அதான் பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமி ஆளுகை வந்து போயிடுது சொல்லி பார்க்கிறோம். மேல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பரலோக அழைப்பு ஒன்லி காலிங் சொல்லி பார்க்கிறோம். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீழே இருக்கிற எல்லாருக்குமே செகண்ட் பிலீவ் பண்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பூமியை என்றென்றைக்கும் மனுஷ குடியிருப்புக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்ற வசனம் நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? ஓகே.
இதுல வந்து நிறைவேறுதா? ஹிந்து இதுல? இல்ல. முஸ்லீம் இதுல? இல்ல. கிறிஸ்டின் இதுல? இவங்களோட கான்செப்ட்ல இல்ல. இல்ல. ஓகே. அப்போ ஆமா. என்னதுன்னா, நீங்க வந்து இந்த மென்டல் மேப் சொல்லுவாங்க. மென்டல் மேப்னா வந்து தேவ திட்டத்த வந்து தெளிவா நம்ம வந்து மைண்ட்ல வந்து கிளியரா மைண்ட் மேப். ஆமா. மைண்ட் மேப். ஓகே. ஆமா. இருந்ததுன்னா நம்ம வந்து எங்கேயுமே இதாக மாட்டோம். இது இங்க, இது ம். இங்க, இது இங்க. இது இப்ப நடக்கும், இது இந்த இடத்துல நடக்கும், இது இந்த நேரத்துல ஆ. நடக்கும். சொல்றது ஆமா. கிளியரா புரியும். ஓகேவா? ஓகே, ஓகேண்ணா. இத எழுதிக்கோங்கப்பா. ஆ. அனைத்தும் அந்த இதுல போட்டு விட்டுரு. ஓகேண்ணா. ஆமா. புரியுதுல உங்களுக்கு ஓவராலா? ஆமாண்ணா. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகேண்ணா. இது அப்படியே இங்க அதுலயே போட்டிருக்கேன். ஓகேண்ணா. ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க வந்து வசனம் எல்லாத்தையுமே நீங்க பைபிள்ல இருக்க எல்லா வசனத்தையும் என்ன பண்ணணும்னா, இந்த திட்டத்தோட நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. அதானே உங்க வேலை. ஆமா. ஓகே. ஆமா. இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இதோட கரெக்ட்டா பொருந்துதா?
இதோட பொருந்துதா இதோட பொருந்துதா சொல்லிட்டு பார்க்கும்போது எது கரெக்டா இருக்கு? பைபிள் த ட்ரூத். ட்ரூத் ஆஃப் த பைபிள். ஓகே. அதுதான் மாறுபட்டு இருக்கு. இந்த உலகத்துடைய அந்த கிறிஸ்தவமா இருக்கட்டும், உலகத்துடைய முஸ்லீமா இருக்கட்டும், உலகத்துடைய ஹிந்துவா இருக்கட்டும், இன்னும் மற்ற மதங்களா இருக்கட்டும், அது மாறுபட்டு என்ன இருக்குன்னா இதுதான் தேவனுடைய திட்டம் சொல்றது தெளிவா இருக்கு. அப்போ என்னதுன்னா நீங்க தனிப்பட்ட முறையில என்ன பண்ணணும்னா எல்லா வசனமும் ஓகே பூமியே மனுஷ குடியிருப்புக்காக வச்சிருக்காரு. அப்ப என்னப்பா நடக்குது? இப்ப இவங்களோட திட்டப்படி அது அழிஞ்சிருது, இவங்களோட திட்டப்படி அது அழிஞ்சிருது. ஓகே. அதுல அது அழிஞ்சிருதா பர்பஸே கிடையாது. ஓகே. பூமி உருவாக்குறதுல தேவன் எதுக்காக மனுஷனை படைச்சார் சொல்ற அந்த பர்பஸே இல்லாம எல்லாம் போயிடுறாங்க. ஓகே. எல்லாம் நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் எங்க பூமியில வாழ்றது? ஏன்னா மிருகம் இருக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரா பூமிய? சொல்றாங்க. அப்ப என்னதுன்னா நம்மக்குள்ள வந்து என்ன இருக்கணும்னா அந்த யோசனை இருக்கணும். இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது என்ன நடக்குது ஏது நடக்குது. அப்ப நம்மளுக்கு இது தெளிவு கொடுக்கறது என்னதுன்னா இந்த பைபிள் இதுதான். இந்த ட்ரூத் மட்டும்தான். அதனாலதான் சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான்னு. ஓகே. அந்த இவர்கிட்ட பிளாத்துக்கிட்ட சொல்லும் போது அதான் சொல்றாரு, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அதான் காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லி சொல்லும் போதும் அது விஷயத்துக்கு வந்து என்னதுன்னா மறைவாதான் இருக்கு இந்த காரியம். ஓகே. சரி, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னும் ஆழமா வந்து கிறிஸ்தவர்கள் இப்ப இருக்க கிறிஸ்தவர்கள் மொத்தம் வந்து நம்ம பிரிக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா 10 வகையில பிரிக்கலாம். அது நிறைய வகையில பிரிக்கலாம். ஆனா 10 பிரிக்கலாம். ஓகே. இப்போ வந்து சபைகள் சர்ச்சஸ் சொல்லும்போது கிறிஸ்தவ சபைகள் சொல்லி வச்சுக்கலாம். கிறிஸ்தவ சபைகள் வந்து என்னென்ன கோட்பாடின்படி அவங்க தங்களை வச்சிருக்காங்க. ஓகே. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் அவங்களோட சித்தாந்தம் என்னதுன்னா அற்புதம் மிராக்கிள்ஸ், அப்புறம் குணம் ஹீலிங், அப்புறம் அந்நிய பாஷை. ஓகே. அப்புறம் என்னதுன்னா பரிசுத்தம். இப்படிதானே பரிசுத்தம். ஆமா பரிசுத்தம். ஆமா அதையும் பேசுவாங்க. அப்புறம் வேற என்ன உங்களுக்கு தெரியும்? ஹீலிங்கு, டங்ஸ், ஹோலியு, அப்புறம் அந்த தசம பாகம் காணி கொடுக்கிறது அதெல்லாம் வந்து சிஎஸ்ஐ அதுல கரெக்டா இதுலயுமே இவங்களும் சொல்றாங்க. சரியா இவங்க வந்து இது காணிக்கை கொடுக்கறதுல சொல்லுவாங்க. தசமமாலாம் இவங்க கிடையாது. ஆக்சுவலா ஒரு அந்த சிஸ்டமே கிடையாது. ஓகே ஓகே சிஸ்டமே கிடையாது. ஓகே. ஆனா சார் ஆமாண்ணே சில சண்டேஸ்லாம் அவங்க கொடுக்கலன்னா அவர் பேர் சொல்லி கேட்டுறாரு, ஃபேமிலி மெம்பரோட பேர் சொல்லி. பெந்தகாஸ்ட்லயா? சில சர்ச்ல. ஆமா. ஓகே. தெரியலப்பா. நான் இங்க சென்னையில இருக்கிற சர்ச்சஸ்ல நிறைய பார்த்த வரைக்கும் தசம பாவம் பத்தில பேச மாட்டாங்க. ஆனா காணிக்கைத்தாங்க அமுக்கி குலுக்கி பாஸ்டருடைய பாக்கெட் ரொம்ப போடணும் சொல்லுவாங்க. ஆமா அங்க அது கரெக்ட். ஆமா. ஓகே. அது சொல்லுவாங்க. சரி ஓகே. அது வந்து சம்திங் டிஃபரெண்ட். என்னன்னா டிஃபரெண்ட் சொல்லும்போது என்னன்னா அது காசு பத்தின விஷயங்கள் வந்து விட்டுறலாம். ஓகே. பரிசுத்தம் சொல்லி சொல்ற விஷயத்துல ஓகே அவங்க என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட். ஓகே. ஹோலி. அதான் ஹோலி அதுல ஓகே. அப்ப இதுதான் ஓவராலா ஓகேவா? ஆமா. இளையபாஷில நர்மனாதா இது அற்புதம் பெறுங்க, உங்களுடைய சுகம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அவங்களுடைய இது. சரி. அந்த பிசாசு துரத்துறது அதையும் கோட் பண்ணுவாங்க. ஓகே. டீமன்ஸ் அது வந்து துரத்துறது இல்ல அது டெலிவரன்ஸ் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க. டெலிவரன்ஸ். ஓகே. சோ இதுல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் தான் வந்து அவங்க நிறைய பேசுவாங்க. ஆமா. ஓகே. பரிசுத்த வாழ்க்கை இது எங்க பரிசுத்தம் சொல்லி பார்த்தோம்னா நடக்கையில வாழ்க்கையில லைஃப். ஓகே. அதுல வந்து ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி சொல்லுவாங்க. சரி. அடுத்து சிஎஸ்சி வச்சுக்கலாம். இவங்க வந்து எதை முக்கியமா பார்ப்பாங்க? ஆனா ட்ரினிட்டி இது சொல்லுவாங்க. ட்ரினிட்டி கோட்பாடு.
ஓகே சூப்பர். இத மட்டுமே இவங்களதுல வந்து ஹெல் இவங்களையும் நரக இது உண்டு. கோட்பாடு சொல்லுவாங்க. நரகம் ஆமா அது சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவன் அடுத்து எர்த் பேசுவாங்க. பரலோகம் பத்தி பேசுவாங்க. ஹெவன் ஆமா. பரலோகம் போ இல்ல ஆமா. நரகத்துக்கு போயிடுவ. ம். அடுத்தது திருத்துவம். ஆமா. இவங்க பரலோக நரகம்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க மோஸ்டா. சொல்ல மாட்டாங்க. டைத் நீங்க சொல்ற மாதிரி டைத் சொல்லுவாங்க. டைத்து தசமபாவம். அப்புறம் வந்து அந்த ட்ரெடிஷன் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. ட்ரெடிஷன்ஸ் என்னன்னு தெரியலனாலும் அது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா கரெக்டா வந்து பெல் அடிக்கிறது, கரெக்டா வந்து பாட்டு கரெக்டா நல்ல மெலோடியா சூப்பரா பாடுறது. சூப்பரா பாடுறது. ஆமா. அந்த 40 டேஸ் இது ஃபாலோ பண்ற சொல்லுவாங்க. அப்புறம் பவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியாத நான் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. ஆமா எல்லாமே அவங்க எந்திச்சு நிக்கணும், உட்காரணும். ஆமா. ஆமா. அதே மாதிரி ஆர்சிஎம். ஆமா. ஆர்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரினிட்டி அவங்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாது. ஆனா அத இது சொல்றாங்க. ஆனா அவங்க தான் ஆரம்பிச்சது. ஆமா சொல்லுவாங்க. ஆனா அது டீப்பாலாம் தெரியாது. டீடைல் தெரியாது. ஆமா. டீடைல் தெரியாது. இவங்க சிஎஸ்சி அளவு தெரியாது. தெரியாது. ஆனா அவங்க தான் ஆரம்பிச்சது. ஆமா. கரெக்ட். சோ அவங்களுடைய முக்கியமான இது என்னதுன்னா மாஸ். ஆமா. அதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை ஞானஸ்தானத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சைல்டு அது அங்கேயும் இருக்கும். சிஎஸ்சிலயும் இருக்கும். சைல்டு பேப்டிசம். சிஎஸ்சில சைல்டு பேப்டிசம் நான் பார்த்தது இல்லையே. ஆனா கம்பல்சரி அங்கனே ஒரு வருஷத்துக்குள்ள வச்சு பெரிய விருந்து பண்ணிடுவாங்க. ஆமா. அது எக்ஸிட்ல நல்ல பைபிள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் லேட்டரா கொடுக்குற வைக்கிறாங்க. மற்றபடி சைல்டு பேப்டிசம் கம்பல்சரி. என் பிள்ளைக்கும் எங்க பாப்பாக்குமே என்ன வைக்கலன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. ஓஹோ. ஆமா. ஆக்சுவலா இங்க பார்த்த வரைக்கும் சைல்டு பேப்டிசம் நான் பார்த்தது கிடையாது சிஎஸ்சி. ஓகேண்ணே. பரவாயில்ல. அப்புறம் இதுண்ணே அந்த கன்ஃபர்மேஷன் இடப்படுத்தல் பத்தி நற்கரணை சொல்லணும். என்னது கேட்டிசமா? கம்யூனியன் ஹோலி கம்யூனியன் கேட்டிசம். ஓகே. கேட்டிசம் கிளாஸ் சொல்லுவாங்க அது. ஆமா. மற்றபடி ட்ரெடிஷன் தான். ஆமா. ஆனா இவங்க இதுல அந்த என்னது ஏதோ உத்தரிப்பு ஏதோ தெளிப்போ இதை பத்திலாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அது இந்த ஃபாதர் வந்து அந்த தண்ணிய மந்திரிச்சு தொளிக்கிறது அதெல்லாம் அது சொல்லுவாங்க. தெளிக்கிறதா? தெளிப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது blessing with water. ஆமா. holy water. ஓகே. அப்புறம் என்னதுன்னா இது போப் தானே அவங்க வேண்டிக்கொள்ளுங்க சொல்லுவாங்க. ஆமா. ஜெபமாலை. ஜெபமாலை அப்புறம் ப்ரே. மரியாளோட இது பத்தி செயின்ட்ஸ். ஆமா செயின்ட்ஸ் அண்ட் மரியா அண்ட் மேரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஆமா. சோ அதான் அந்தோனியார், வின்சென்ட் அந்த மாதிரி சவேரியார் எல்லாரும் ஒருத்தர் அவங்களாம் செயின்ட்னு சொல்லுவாங்க அவங்க. ஆமா. சரி மற்றபடி வேற ஏதாவது இருக்காங்க? இதுலயே முடிஞ்சிருக்குல்ல வேற? ஆனா இந்த பெண்டிகாஸ்ட்ல இந்த ஏஜி அந்த சர்ச் ஆஃப் காட் அந்த மூமெண்ட்ல சேர்ந்து எல்லாமே எல்லாம் உள்ள வந்துரும். எல்லாம் வந்துரும். அந்த பிரதரன் சர்ச் எதுக்கு வரும்னே? இந்த பிரதரன் சர்ச் இது ஜீசஸ் ஒன்லி குரூப்பா இல்ல ஜீசஸ் ஒன்லி குரூப் இல்லண்ணே. அதுலயே கொஞ்சம் விதிவிலக்கா கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பிரதரன் சொல்றது குரூப் அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான பிரதரன் குரூப் இருக்கு. ஒன்னு என்னன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்னதுன்னா இவங்க ஜெகோவா விட்னஸ். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரதரன் குரூப் தான். இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது தான் ஜீசஸ் ஒன்லி குரூப் அவங்களா? இல்ல இவங்க வேற. ஓகே. அப்புறம் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து லேமன் சொல்லுவாங்க. லேமன்ஸ். ஆமா. லேமன்ஸ் அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. இவங்க எல்லாமே வந்து பிரதர்ஸா சொல்லுவாங்க. ஆமா. சோ இவங்க வந்து என்னன்னா திருத்துவலாம் எங்களுக்கு கிடையாது.
பரலோகம் நரகம்லாம் கிடையாது. ஸோ அந்த பரலோக நரகம் சொல்றது நரகம் கிடையாது கான்செப்ட். ஸோ ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பத்தி கொஞ்சம் நல்லா ரொம்ப இதா பேசுவாங்க. ஃபெய்த் ஓ அது சொல்றீங்களா? மார்ட்டின் லூத்தரா? லூத்தரன்ஸா? லூத்தரன்ஸ் அதுவும் இருக்காங்கண்ணே. ஆனா இந்த பிரதரன் குரூப்லயும் ஆமா 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 எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹோலி லைஃப். ஆமா. ஓகே ஓகே. இவங்களும் வந்து என்னதுன்னா ஜட்ஜ்மெண்டல், அப்புறம் ஹோலி லைஃப், அப்புறம் ஃபால்ஸ் கிளைம். என்ன சொல்லுவாங்கன்னா ரசல் சொல்லிட்டு ரசல் சார்ல்ஸ் டேஸ் ரசல் சொல்றவர் தான். ஓகே ஆமா. நம்ம இதெல்லாம் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டே இருந்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அதுவானே? இல்ல சார்ல்ஸ் டேஸ் ரசல் சொல்ற ஒரு அமெரிக்கன். ஓகே. அமெரிக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா 7வது தூதன். ஓகே 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 தூதன் சொல்லி சொல்லுவாங்க. எங்கன்னா வெளிப்படுத்தல் 7ஆம் சபைக்கு சொல்றாங்க. ஆமா ஆமா 7ஆம் சபை. ஓகே ரெவல்யூஷன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா சொல்றேன், காமிக்கிறேன். ஸோ சார்ல்ஸ் டேஸ் ரசல் அமெரிக்கன் மினிஸ்டர் இவர் தான். ஓகே இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணவர். ஓகே. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, லேமன்ஸும் இருப்பாங்க, லேமன் மிஷனரி மூமெண்ட். அப்புறம் இது ஜெகோவா விட்னஸ், ஜெகோவா பிலீஃப். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வந்து ஜெகோவா விட்னஸ் பார்த்தீங்களா? ஓகே ஆமா. எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னா இவர் தான், குரு சார்ல்ஸ் டேஸ் ரசல். இவரோட கலரை பார்க்கணும்னா அது கீழே நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்ச் டவர். ஜெகோவா விட்னஸ் இங்கே தான் வந்தாங்க, லேமன்ஸ் இங்கே தான் வந்தாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் வந்தாங்க. ஓகே எல்லாத்துக்கும் தலைவங்க யாருன்னா இவங்க தான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இதுதான் பிரதரன் குரூப். ஓகேண்ணே. அவங்களுடைய அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கண்ணே? அவங்க வந்து எதுனா 52 சப்ஜெக்ட் சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அவங்கள பத்தி சொல்றேன். ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேன். ஓகே ஓகே. இதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே புரியுதா இது? ஓகே. சார்ட் ஆஃப் தி ஏஜ் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சேஷன் சொல்லி சொல்றாங்க, செகண்ட் டிஸ்பென்சேஷன் சொல்றாங்க, தேர்ட் டிஸ்பென்சேஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சேஷன்னா ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும், ஜலப்பிரளயம் வரைக்கும் மொத்தம் 1656 வருஷம் ஆச்சு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் நோவா வந்து வந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் பாத்தீங்கன்னா அது செகண்ட் டிஸ்பென்சேஷன் சொல்றாங்க. 2ஆம் வருகை வரைக்குமா? ஓகே. இந்த பிரசன்ட் ஈவல் அதான் 2வது உலகம். டிஸ்பென்சேஷன்னா முதல் உலகம், 2ஆம் உலகம். ஓகே. இப்ப 2ஆம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி முற்பிதாக்கள், பழைய ஏற்பாடு முற்பிதாக்கள், அப்ப அவங்க மூலமா என்னாச்சுன்னா யூதர்களுடைய காலம் ஆரம்பிச்சது. ஆமா. எப்ப அழிஞ்சது சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இயேசு 70ல வந்து அழிக்கப்பட்டது பாத்தீங்களா? ஆமா ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படுறதும் வந்து பாத்தீங்கன்னா சபையும் வந்து உருவாகிறதும் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷமா வந்து இயேசு கிறிஸ்து டைம்ல அப்படியே ஆரம்பிச்சது. ஓகே. இயேசு கிறிஸ்து வந்திருக்காரா? இங்க தெரியுதா ஸ்கிரீன்? நான் ஆமா கீழ. ஆமா. இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. அவர் அந்த டைம்ல ஆர்வஸ் ஆரம்பிக்குது. அப்ப சுவிசேஷம் ஆரம்பிக்குது. சுவிசேஷ யுகம் வந்து ஆரம்பிக்குது. அந்த யூத யுகம் வந்து முடியுது. ஓகே. முடிஞ்சு இங்க 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும். ஓகே. ஆமா. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா கச்சா முச்சான் இருக்கும். முன்னாடியே வந்து இயேசு கிறிஸ்துவின் சபை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மெசியாவோட யுகம் ஆரம்பிக்கிறது சொல்லி சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத முன்னாடி ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. இதே அபிப்பிராயம் வந்து ஜெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க, இதேதான் பைபிள் சொல்லுவாங்க, இதேதான் லேமன் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. மொத்தமா அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு இது மேப்பு. ஓகே, ஓகே. ஓகேவா? மனுஷன் வந்து இறந்து போயிட்டான். அந்த மனுஷன் எல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த இயேசு கிறிஸ்து மூலமா நீதிப்படுத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து சபை வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இந்த இதுல. அப்புறம் மத்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்காங்க. பூமியில வந்து வாழ்றாங்க. இஸ்ரேல் வந்து பூமியில இருக்குது. அப்புறம் திரள் கூட்டம் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து இயேசுவை மாறுறாங்க சொல்றாங்க சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட சார்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் உலகம், 2வது உலகம், 3வது உலகம். ஓகே. ஆனா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஆனா வந்து இதுல என்னென்ன ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்றேன். பிரதர் இதுல லேமன் இது புரியுதா இது? பிரதர் புரியுது. ஆமா, ஆமாண்ணே. 3த்துக்கும் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான். ரசல். கால் ஸ்பேசிஸ் இல்ல. இவரோட கல்லறை காமிக்கணும்னு சொல்லுவாங்க. கல்லறை காமிக்கணும். இதான் கல்லறை. ஓகே. கால் ஸ்பேசிஸ். ஓகே கல்லறை. என்ன போட்டிருக்கு? கால் ஸ்பேஸ் ரசல் லவோதிக்கன் மெசஞ்சர். ஓகே. லவோதிக்கன் மெசஞ்சர்னா அந்த லவோதிக்கே திருச்சபைக்கு சொல்லப்படும் தூதன் இவர்தான் சொல்லி இவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இங்க கூட சர்ச் பண்ணீங்கன்னா வந்து 7 அங்க வா ஏஞ்சல் சார்ல்ஸ் டேஸ் ரசல் 7 ஏஞ்சல் ரெவலேஷன் சொல்லி நம்ம போட்டோம்னா இந்த இதை வந்து இவங்க சொல்லுவாங்க எந்த குரூப் which group says this. Jehovah's Witness is not the moment of knowledge of the from the conversation. The founder of Jehovah's Witness. So actually என்னதுன்னா இவர் தான் வந்து 7வது ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித் சொல்றவர் வந்து அவர் வந்து நான் 7வது ஏஞ்சல்ஸ் சொல்லுவாரு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்லியம் பிரஹாம் சொல்ற ஒரு ஆளு. வில்லியம் பிரஹாம் சொல்ற இந்த ஆளு வந்து இவர் தான் நான் தான் 7th ஏஞ்சல்ஸ் சொல்லுவாரு. ஓகே. ஓகே. சொல்லிட்டு. ஓகே. ஸோ இவர் வந்து வில்லியம் பிரஹாம் சொல்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இந்த ஜீசஸ் ஒன்லி குரூப் இருக்குல்ல. ஆமா. அவங்களுடைய தலைவர். ஓகே. குரூப்போட தலைவர் தான் இவர் வில்லியம் பிரஹாம். இவர் அமெரிக்கன். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிலாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். கோட்பாடு அவங்களுடைய டாக்டரின் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே பைபிள் சம்பந்தமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் லூதர். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னதுன்னா விசுவாசத்தினால் நீதிமன்றம் பிழைப்பான். ஆமா. You are justified. இது மட்டும் தான் அவர் சொன்னார். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருத்துவ நம்பிக்கை, நரகம் எல்லாமே வந்து இந்த குரூப் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து ட்ரினிட்டி
மிச்சம் எதுவுமே வந்து தெளிவே கிடையாது. எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த குரூப்போட விஷயம் என்னதுன்னா, இவங்க வந்து யாவே சொல்றவர் தான் வந்து ஜீசஸ். ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஜீசஸ் தான், ஜீசஸ் ஒன்லி, வேற யாரும் கிடையாது. ஓகே. சொல்ற இந்த குரூப். இவங்களுக்கு வந்து மற்ற என்னது நரகமா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரினிட்டி பத்தி இது சொல்ல மாட்டாங்க. நரகமா இருக்கட்டும், இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஓகே, ஆனா பேசுவாங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இன்னும் ஆமா. எவ்ரிதிங் மற்றவெல்லாம் முட்டாள் சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க மற்ற நம்பிக்கை தேவையில்லை, இதில் ஃபாலோ பண்ணுங்க, என் கூட ஐக்கியப்படுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆமா. ஸோ இது இந்த குரூப். ஓகே, இதை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த வாழ்க்கை, இவங்க வந்து திருத்து வழியில சொல்லுவாங்க, நரகம் இல்லை சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இவங்களோட மெயினான ஃப்ளா என்னதுன்னா டைப் அண்ட் ஆன்டி டைப். ஓகே, டைப் அண்ட் ஆன்டி டைப் அது என்னதுன்னா டைப் அண்ட் ஆன்டி டைப் நிழல் பொருள். ஸோ பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாடில் வந்து நடக்குது. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தாங்க, சாராள், ஆகார். இது புதிய ஏற்பாடில் எங்க கலாத்தியர்கள் நம்ம என்ன படிக்கிறோம்? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. ஆகார் வந்து அடிமைத்தனத்தின் பெண்ணா இருக்காங்க. ஆனா வாக்குத்தத்தம் யார் மூலமா வந்தது? சாராள் மூலமா வந்தது சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத்தோரின் இடத்துல அப்ப இருந்த தெளிவுரை வந்து பவுல் எழுதியிருக்காரு, நாங்க எக்ஸ்ட்ரா தெளிவு எங்களுக்கு சொல்லிட்டு ஓகே கேத்துரால் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா கேத்துரால் வந்து 3வது உடன்படிக்கை சொல்லுவாங்க. ஓ சூப்பர். இவங்கள ஆட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா வந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா சொல்லிட்டு புதுசா ஒன்று ஆட் பண்ணுவாங்க. ஓகே. பைபிள்ல இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருன்னா இவரை யாரு ஆப்ரஹாமை வந்து தேவனுக்கும் கம்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி கம்பேரிசன் ஏகப்பட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து வந்து 7 ஜாடி தண்ணியை வந்து சரி 6 ஜாடி தண்ணியை வந்து நிரப்பினாரு. ஓகேவா? அது வந்து திராட்சை ரசமா மாறிச்சு. ஓகேவா? ஸோ காணவர் கல்யாணத்துல அதுல ஒரு அடையாள அர்த்தம் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுல என்ன அடையாள அர்த்தம் இருக்குன்னா ஒரு ஜாடியும் ஒரு 1000 வருஷம் வச்சுக்கோங்க. 6000 வருஷம் முடிஞ்சிட்டு பிறகு அங்க கல்யாண வீடு நடக்குது. ஓகே. ஸோ அதுதான் தேவன் ராஜ்யம். ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ரூம் கிடைக்குது, நீங்க வந்து ஒரு வீடு கிடைக்குது. ஓகேவா? அந்த வீட்டோட நம்பர் வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வந்து என்னது? உங்களுக்கு நல்ல நம்பர் வந்து 7. அப்போ 8 கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம வந்து 7 தான் நம்மளுக்கு நல்ல நம்பரு. அப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு மரம் வச்சுட்டு ஏதாவது வச்சுட்டு பாருங்க, 1 மைனஸ் பண்ணுங்க 7 ஆயிடும். ஐயோ. அப்போ என்னதுன்னா பொருத்துவாங்க. ஓகே. ஓகே, அவங்களே ஒரு திட்டம் இதான் திட்டம் சொல்லி நினைச்சுப்பாங்க. அந்த திட்டத்துக்குள்ள வந்து இதெல்லாம் பொருத்த ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அது பொருந்தலைன்னா வந்து அதை வந்து புதுசான ஒரு போதனை சொல்லிடுவாங்க. புதுசா ஒன்று கொண்டு வந்துருவாங்க. ஓகே. கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் தூதனை ஸோ இந்த இது எல்லாமே வந்து இவங்களுக்கு. ஓகே. ஸோ பரிசுத்த வாழ்க்கை வாழணும், இதுதான் ஓட்டமே. ஓகே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். ஓகே, சொல்றதெல்லாம் வந்து இவங்களும் சொல்றது. ஓகே, இப்படிதான் அதுல ஃபால்ஸ் கிளைம் சொன்னீங்க, அது என்ன மீன்? எதுப்பா ஃபால்ஸ் கிளைம்? அவரோட தான். ஃபால்ஸ் கிளைம் சொல்றது வந்து என்னன்னா 1914 வந்து தேவன் ராஜ்யம் வந்துச்சு. ஓகே ஓகே. காட் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய விஷயம் என்னன்னா ஜெகோவா விட்னஸ் 1914
சொல்லி போட்டோம்னா would be the beginning of the end of worldly government. Okay. Which would simulate the Battle of Armageddon. Early Jehovah's Witnesses believe 1940 would be the beginning. Okay. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வந்து அதுதான் வந்து முடிஞ்சிச்சு. ஜெகோவா விட்னஸ் சொல்றதோட பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு சேம் தான். சேம் தான். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் செகண்ட் கம்மிங் இவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாம் வருகை ஏற்கனவே வந்து முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இப்ப இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? இப்ப நம்ம இருக்கிறது வந்து வருகையிலே வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னதுன்னா ரகசிய வருகை. ஓகே. ஓகே. ரகசிய வருகை சொல்லும்போது சபை மட்டும் கூட்டு போறது. ஓகே. யாருக்கும் தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்போஃபோனியா. அது என்னதுன்னா யுத்தம். ஓகே. ஓகே. பூமியில உள்ள புத்தர் புலம்புவார்கள் சொல்ற அந்த விஷயம். அப்புறம் 3வதா வந்து அப்போகலிப்சோ சொல்லுவாங்க. பெரோஷியா அந்த அந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போகலிப்சோ சொல்றது வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளே தெரியும். ஓகே. 3 ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து வராரு, பகிரங்கமா எல்லாருக்குமே தெரியுது. ஆமா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் புறத்துல வந்து கூட்டி சேர்ப்பாரு. ஆமா. இப்போ இவங்களுடைய அந்த டைப் அண்ட் டைப்ல பொருந்தாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே வந்து அந்த அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து இந்த குரூப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வம்ச வரலாறை பத்தி பேசுவாங்க. ஓகே. ஜீனியாலஜி அப்புறம் குரோனாலஜி சொல்றது என்னதுன்னா அந்த எண்ணிக்கைகள். ஓகேவா? ஆதாம் வந்து 930 வயசா இருக்கும்போது அவன் இவனை சேர்த்த பெற்றான். எத்தனை வயசா இருக்கும்போது அது எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் வரும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமா வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க இவங்க நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெகோவா விட்னஸ் நம்புறது வந்து 1874 வந்து 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. அப்புறம் கிரைஸ்ட் வந்துட்டார். மக்கள் இல்லாத ஆரம்பிக்குது. இவங்களை வந்து 1914. ஓகே. சொன்ன மாதிரி. ஸோ அதான் எல்லாரும் கூடயும் நாங்கள் பேசியிருக்கோம். அதான் ஓரளா இந்த டீட்டெயிலாம் ஓரளவுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதான் உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகே ஓகே. ஆமா. ஸோ இப்படி ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாற்றங்கள் சொல்றாங்க, அவங்களோட விஷயங்கள் சொல்றாங்க. என்ன பார்க்க போறோம்னா வந்து வாழ்க்கை தான். இப்போ என்னதுன்னா அன்புல வந்து வளரணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இன்னொன்னு ஒரு இந்த லுத்தரன் இது வந்து அது இந்த மார்ட்டின் லுத்தர் இதை விடதா இல்லைன்னா அது வந்து இவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ஸ். ஓகே. ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஆமா. டிஎல்சி அந்த ஐஎல்சி சொல்றதுல இந்த இதோட லிங்க் தானே, இதோட பிரான்ச் அந்த ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகினிங்ல. ஓகே. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி மட்டும் தான் இருந்தது, ரோமன் கேத்தலிக் மட்டும் தான் இருந்தது. ஓகேவா? அதுல இருந்து பிரிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ரோமன் கேத்தலிக் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது தான் ப்ரொட்டஸ்டன்ஸ். அதுல இருந்து ஒருத்தர் அந்த ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற ஒரு ஐயர் தான் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர். அவர்கிட்ட வந்து மற்ற மக்கள் கிட்ட பைபிளே கிடையாது, வெறும் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் இருந்தது. அதை படிக்கும்போது என்னப்பா இப்படி இல்லையே சொல்லி அதை அகேன்ஸ்டா வந்து பேசினவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மார்ட்டின் லூத்தர். அதுல இருந்து வந்து தான் ப்ரொட்டஸ்டன்ஸ்ல இருந்து வந்து பிரிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ இந்த குரூப்ஸ் எல்லாமே.
ஓகே ஓகே ஆமா இதுல அநேக நீங்க எல்லா இந்த பெந்திகாஸ்டல் குரூப்பா இருக்கட்டும், ஏஜி சர்ச்சா இருக்கட்டும், இந்த எல்லா சர்ச்சுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கு. ஓகே இந்த பாஸ்டர் ஓகே இந்த இதா இருக்கட்டும், இவங்க நீங்க பாக்குற அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ். ஓகே ஓகே எக்ஸாம்பிள் பெண்டிகாஸ்டல் மிஷன். ஆமா அந்த இது தானே 1906 அது தானே அது சர்ச் ஆரம்பிச்சது சொல்லி போட்டோம்னா இது எங்க இருக்கு? வில்லியம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா. ஓகேவா? இதே மாதிரி நம்ம இங்க பார்த்த ஆட்கள் யாரு? சார்ல்ஸ் டேஸ் ரசல். ஓகேவா? அவர் யாரு சொல்லி பார்த்தோம்னா அவரும் அமெரிக்கன். ஓகே ஓகே சார்ல்ஸ் டேஸ் ரசல். அவர் எந்த ஊரு? சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன். அட்வென்டிஸ்ட்னா வந்து இயேசு கிறிஸ்து வருகை பத்தி பேசுறவங்க. ஓகேவா? ஓகே ஆமா சொல்ற இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வில்லியம் இந்த ஜிஎஸ் ஒன்லி குரூப். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வந்து விச் கண்ட்ரி? அப்படின்னா இவர் எந்த ஊருக்காரரு? அமெரிக்கன். ஓகே ஃபெய்த் ஹீலர். ஓகே 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 ஸோ எல்லாமே இந்த குரூப் தான், அமெரிக்கன்ஸ் தான். ஓகே ஸோ என்னதுன்னா ஒரு ஆதாயம், அந்த ஒரு தொழில், ஒரு விஷயம் அதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு பாப்புலர் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரோ மட்டும் பண்ணிடலாம், பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து உலகத்துல இருக்கிற அந்த கிறிஸ்துவத்தின் மன்றத்துல இருக்கிற ஆட்களுடைய பொதுவான நம்பிக்கை என்னது, அவங்களுடைய விஷயம் என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு. ஸோ ஆனா நீங்க அதிகமா நீங்க வந்து அவங்க கிட்ட பேசதான் வந்து உங்களுக்கு நிறைய புரியும். அப்பதான் விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகும். ஓகேவா? அசைக்கப்படும். அப்பதான் வந்து நீங்க உண்மையிலேயே அளவை புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா சொல்றதெல்லாம் வந்து டெஸ்ட் ஆகும். ஆமா எல்லார்கிட்டயும் நீங்க பேசக்கூடாது, யாரையுமே நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நீங்க வந்து கோமா பேசக்கூடாது. ஓகே ஆமா அவங்க கோபப்படுத்தினாலும், அவங்க கோமா பேசினாலும், அவங்க என்ன பண்ணாலும் ஓகே பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்குப்பா. ஓகே எல்லாம் நீங்க அவங்க சொல்ற கேள்விகள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு அவன் சந்தேகம் கூட வரலாம். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பைபிள் தான் ஆராய்ச்சி போகணும். ஸோ இதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ நம்ம அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகே சில சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. ஓகே சில சபைகள் ஆமா ஓகே இது எந்த வசனத்தை வச்சு எடுத்துக்கோங்க சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 20 லவ் தேவனை அன்பு செலுத்துறது, லவ் ஆஃப் காட். லவ் யுவர் காட். காட் ஓகே சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு அவங்க சபையை இயங்கும். ஓகேவா? பெந்தெகோஸ்தேல நம்ம பார்க்குறோம். ஓகே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன நான் செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது 2 கட்டளை இருக்கு. கட்டளை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் நெய்பர்ஸ் தன்னை நேசிக்கிற போல பிறரை நேசிப்பையாக. ஆமா உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமா ஸோ நெய்பர் சொல்றது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே மத்தியிலேயே வருது சொல்லி போடுறோம். ஓகேவா? ஆமா ஸோ இப்போ நீ தன்னிடத்தில் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி சொல்லும்போது என்னதுன்னா நீ வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும். புவர் ஓகே திக்கற்ற பிள்ளை ஆர்ஃபனேஜ் திக்கற்ற பிள்ளைகளை இல்லைன்னா வித்தவுட் பேரண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து நீ என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணணும் சொல்றது வந்து இவங்களோட கோட்பாடா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இயங்குற சபைகள் நீங்க பார்க்கலாம் ஏழைகளுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இது 2மே கூட பண்ணுவாங்க, 3 கூட பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க.
ஆமா. இப்போ இன்னொன்னு ஆவியிலே வளர்றது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவியிலே நடக்கணும், ஆவியில் ஆமா. வாக் இந்த ஆவியில் நிரம்பினதா இரு, ஆவியிலே போய் நிரம்பி இரு அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவோம். ஆமா. So, என்ன மெசேஜ் எடுத்தாலும் அந்த டே அந்த சண்டேயோட எண்ட் டைம்ல அந்த இதை பத்தி பேசி அது பரவசமாக்குற மாதிரி பேசிடுவாங்க. ஆமா. பேசிடுவாங்க. ஓகேவா? இது எங்க இருந்து வசனம் எடுக்கிறாங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஒரு இவர்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினால நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா. இதை வந்து சில சபைகள் வந்து புடிச்சிக்கிட்டு இதே அப்படியே ஓட்டுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆமா. நம்மளோட சபையின் தீமை, நம்ம சபையோட நோக்கமே என்னதுன்னா ஆவியில வளர்றதுதான். ஆவியினாலே மாம்ச கிரியைகள் அழிக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹோலி, நீங்க உங்க ட்ரெஸ்ல கூட ஹோலியா இருங்க இருக்கணும். ஆமா. உங்களுடைய நகை போடாதீங்க, நீங்க வந்து படம் பார்க்காதீங்க, நீங்க எதுவும் வந்து செய்யக்கூடாது, இச்சையான செய்யக்கூடாது. ஓகே, இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் ஓகே. ஆமா. சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, பார்த்துருக்கோம். இதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறது, மிஷனரி, விஸ்வவாணி. ஓகே, நான் வந்து இந்த பீகார்ல போய் ஊழியம் பண்ணுவாங்க, அவங்க பேர் என்ன? ஜேம்ஸ் அவங்களோடதா? ஜேம்ஸோடது. ஆமா, அவர் பேர் என்னது? நல்ல பேராச்சு. அவர் பேரா? அகஸ்டின் ஜெபக்குமார். அகஸ்டின் ஜெபக்குமார். serve the gospel. sir. Okay. ஓகே, சுவிசேஷம் அறிவி சொல்லி அதுவே வந்து அவங்களுடைய ஒரு இதா இருக்கும். ஓகேவா? என்ன வசனம் எடுத்துக்கோங்கன்னா மார்க் 8ஆம் அதிகாரம் 34-35. ஓகே, ஸோ இது வந்து அவங்களுடைய இதா இருக்கும். இதை நீங்க ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், படிக்க வேணாம். ஓகே, அதனால மிஷனரிஸ், இதுல நம்ம என்ன பார்க்குறோம்? மிஷனரி மிஷனரி. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தபடியா என்னதுன்னா ஹோலினஸ். ஓகே, அதுக்குன்னே ஒரு சபையெல்லாம் இருக்கும். பரிசுத்த வாழ்க்கை வாழணும், உலகத்தால் தீங்குபடாத ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க நம்ம பாக்குறோம். என்னன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறதா நீங்களும் பரிசுத்தராக இருங்க. 1 பேதுரு 1:15 அது சொல்லுவாங்க. ஹோலி லைஃப், பரிசுத்தம் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்புறம் வந்து இது விசுவாசத்தின் கிரியைகள் செய்யுங்க. works of faith. ஓகே, சொல்லும்போது இதுக்கு எந்த வசனம் எடுப்பாங்கன்னா யாக்கோபு. கிரியை இல்லாத விசுவாசம் சித்ததா இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தின் கிரியை செய்யணும். ஓகே, அப்ப பாட்டு பாடுறது, சிங்கிங். ஓகே, அப்புறம் அது கேட்க வர்ஷிப். ஓகே, ஸோ அந்த மாதிரி விசுவாச கிரியை சுவிசேஷம் கூட சொல்லலாம். அறிவிக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு சபை மாட்டாங்க. ஆனா இந்த விட்னஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, சாட்சி சொல்லுதல் அப்படிங்கறது சொல்லுவாங்க. சாட்சி சொல்றது, கிராமத்துல போய் சொல்றது, விட்னஸ் சொல்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, பைபிள்ல இருக்க வசனத்தை வச்சுதான் இந்த மாதிரி வசனம்லாம் இருக்குல்ல, இதை வச்சு இது சொல்லுவாங்கல்ல, கடவுள் அவங்களுக்கு வாழ்க்கையில செஞ்ச நல்ல நல்ல நன்மைகள் இல்ல அதை சொல்லுங்க, அப்பதான் மத்தவங்களோட விசுவாசம் பெருகும். கரெக்ட். அது எங்க வரும் இந்த இதுல? அதுல இப்ப எல்லா இடத்துலயும் இருக்குண்ணே, அது பொதுவாகவே இருக்குல்ல. ஆமா, ஹோலினஸ்,
சரி, இது எல்லாத்துலயுமே இருக்கு அப்போ. சாட்சி. இந்த நம்ம காஸ்பல் சொல்றதுல கூட அதை தான் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்படி எல்லா இதுலயும் வந்துருது. ஆமா. அந்த லவ் நெய்பர் அப்படிங்கறதுலயும் கொண்டு வந்துடுறாங்க. நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய விசுவாசம் பெருகும். அப்ப நம்ம அவங்களை நேசிச்சோம்னு சொல்றோம் அப்படிங்கறதையும். ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துலயுமே விட்டு சொல்லிருக்கு. ஓகே, சரி, அப்படியே பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்தபடியா என்னன்னா, கிறிஸ்துவ நிமித்தம் மரிக்கணும் சொல்ற வசனம். ஓகே, இது எத்தனை சபை சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா டு சஃபர் அண்ட் டை வித் கிரைஸ்ட். ஓகே, கிறிஸ்துக்காக மரிக்கணும் சொல்றது. அது எங்க இருக்குன்னா 2 தீமோத்தேயு நம்ம படிக்கிறோம்ல, அவரோட கூட 2ஆம் அதிகாரம் 11, 12. ஓகே, அவர் கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஆமா, தொடர்ந்து வசனம். ஓகே, என்னதுன்னா பி பர்ஃபெக்ட். ஓகே, என்னதுன்னா பிதா பரிபூர்ணராகிறது போல நீனும் என்ன பண்ணு, பரிபூர்ணரா இருன்னு சொல்லும்போது என்னதுன்னா பர்ஃபெக்டா மாறு. ஓகே, அப்ப என்னதுன்னா கரெக்டான டைம்ல ஃபீஸ் கட்டணும், கரெக்டான டைம்ல. ஓகே ஓகே, டு எவ்ரிதிங் properly in time. In time. Okay, discipline. சொல்லுவாங்க. அடுத்து என்னதுன்னா 8வது 9வது. ஓகே, டு குட், நல்லது செய்யறது. ஓகே, 1 பேதுரு 4:19 நல்லது செய்யணும். ஓகே, சாப்பாடு கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்புறம் நீதிக்கு அடிமையா இருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா வந்து 10 ஐட்டம், 10 விஷயம். இது நீதிக்கு அடிமை சொல்றதுக்கு வந்து வசனம் வந்து ரோமன்ஸ் 6ஆம் அதிகாரம் 19வது. பிரச்சனை. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஸோ நீதிக்கு அடிமை சொல்றது டு நாட் சின், பாவம் செய்யாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பரிசுத்தம் சொல்லும்போது இங்கே என்னதான் டு நாட் சின். ஓகே, அப்புறம் வாக்கிங் இன் ஸ்பிரிட் சொல்லும்போது தான் இங்கே டு நாட் சின். அதே மாதிரி நிச்சயம்லாம் கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது 10 இதுக்கு மேலேயே இருக்கு. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் இதை ஒவ்வொரு சபையும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து அளவாக பார்க்கலாமே, ஒரு விஷயம் பாயிண்ட் பார்க்கலாமே. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன பண்றதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு கட்டளை. 2ஆம் கட்டளை வந்து என்னதுன்னா அதுக்கு ஒப்பானது, உன்னை நேசிப்பதோட பிறரை நேசிப்பது. அப்போ இது 1ஆம் கட்டளை, 2ஆம் கட்டளை, வேற கட்டளையே இல்ல. ஓகே, அப்ப நான் இது 2 செஞ்சா போதும்ல. ஓகே, அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து
என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ஆமா. ம். கொள்கிறான். ஆ. ஓகே. ஆமா. ஆனா வந்து அப்படி தன் ஜீவனை இழக்காதவன் வந்து அதை நஷ்டமடைகிறான். நஷ்டமடைவான். ஆமா. சொல்லி போட்டது. ஓகே. தன்னைத்தான் வெறுத்து. ஆ. அப்போ தன்னைத்தான் வெறுத்துக்கும் தன் ஜீவனை இழக்கிறதுக்கும் ஓகே இதுவும் வந்து மேட்ச் ஆகலையே. இது அன்பு, தேவன் அன்பு செலுத்துறது, இது சகோதர அன்பு செலுத்துறது அறிவிக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? தேவன் அன்பு செலுத்தணுமா, முதலாம் கட்டளை 2ஆம் கட்டளை செய்யணுமா, எல்லாம் வந்து சொல்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆவினாலே மாம்சக்கிரியங்களை அழிக்கிறதா பிழைப்பீர்கள், பிழைக்க மாட்டீங்களா? அப்ப பிழைக்கணும்னா என்ன பண்ணுமா, இது பண்ணுமா? அப்ப இது நான் தேவனை அன்பு செலுத்தினாதான் நான் பிழைக்க முடியும் சொல்லி போட்டிருக்கு. நான் சகோதரன் அன்பு செலுத்தினாதான் பிழைக்க முடியும் போட்டிருக்கு. நான் என் சரீரத்தை வந்து என்னது மாம்சத்தினாலே ஆவியின் கிரியைகளை ஆவினாலே மாம்ச கிரியைகளை அழிக்கணும் போட்டிருக்கு. அப்ப அழிக்கணும், பாவம் செய்யக்கூடாது சொல்லி போட்டிருக்கு. அப்பதான் நான் ஜீவன் அடைய முடியும் சொல்லி போட்டிருக்கு. சுவிசேஷம் அறிவிச்சாதான் நான் வந்து ஜீவன் அடைய முடியும் சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்தமான வாழ்ந்தாதான் நான் ஜீவன் அடைய முடியும் சொல்லி போட்டிருக்கு. இல்லைன்னா வந்து விசுவாசத்தை செஞ்சாதான் நான் ஜீவன் அடைய முடியும் சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா இல்லைன்னா வந்து மறிச்சு செத்ததாயிடுது. ஓகே, இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஜீவன் அடையதான் கிரியை செய்யணும் சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் வந்து என்னதுன்னா கிறிஸ்துவோட நான் மறிக்கணும், அவர் கூட பாடுபட்டாதான் எனக்கு வந்து ஜீவன் கிடைக்கும் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, நான் வந்து தேவனை போல பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஜீவன் கிடைக்கும் ஓகே சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி நான் நல்லது செஞ்சாதான் வந்து எனக்கு ஜீவன் கிடைக்கும் சொல்லி போட்டிருக்கு. அதே போல நான் வந்து நீதிக்கு அடிமையா இருந்ததான், நீதியின் காரியங்கள் உலகம் என்னென்ன இருக்குதோ அந்த நீதியின் காரியங்களுக்கு நான் அடிமையா இருந்ததான், நான் வந்து அதுபடி செஞ்சாதான், சரீரத்தை அதுக்காக ஒப்பு கொடுத்தாதான். அப்ப நான் ஜீவன் அடையணும்னா இந்த 10 காரியம் செய்யணுமா? ஏன்னா வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு. சோ நம்ம கேள்வி என்னதுன்னா, நான் என்ன செய்யணும்? to hold on to eternal life, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா கிறிஸ்துவ விசுவாசி. கிறிஸ்து சொல்லும் போது அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்னதுன்னா ஃபவுண்டேஷன். ஓகே, ஃபவுண்டேஷனை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிச்ச உடனே நான் என்ன பண்றேன்னா ஞானஸ்தானம் பெறுறேன். ஓகே, பிலீவ் பண்ணவனா பேப்டிசம். தேவனே எனக்கு என்ன பண்றாரு? பரிசுத்தாவி கொடுக்குறாரு. கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் பெற்ற பிறகு நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டு? ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான் இங்க வர கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஓகேவா? நான் விசுவாசிக்கிறேன். இப்ப சுவிசேஷம் கேட்கறீங்க, அஸ்திவாரம் கேட்டுறீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, பரிசுத்தாவி பெற்றீங்க, எல்லாம் பெற்றீங்க. பெற்ற பிறகு நான் அடுத்தபடியா நான் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணும்? ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நான் வந்து பரிசுத்தமா வாழணுமா, எல்லாம் வந்து என் சரீரத்தை வந்து ஆவியினால் மாம்சக்கிரியில அழிக்கணுமா, தேவனை அன்பு செலுத்தணுமா? ஓகே, அப்பதான் வந்து எனக்கு நித்தியஜீவன் கிடைக்குமா? இல்லைன்னா நான் பெர்ஃபெக்டா இருந்தாதான் எனக்கு நித்தியஜீவன் கிடைக்குமா? நல்லது செஞ்சாதான் எனக்கு நித்தியஜீவன் கிடைக்குமா? சோ அப்ப நான் எது செஞ்சா எனக்கு நித்தியஜீவன்? அப்ப இது எல்லாமே நான் செய்யணுமா சொல்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா வந்து என் நுகம் வந்து இருக்கும் போட்டிருக்கு. ஓகேவா? எனக்கு இதுவே வந்து என்னதுன்னா ஒரு குழப்பமா இருக்கு. இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஓகே, எப்படா செலுத்துறது, எப்படா இதை பண்றது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னதுன்னா இப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து என்னதுன்னா எதுக்கப்புறம்னா பரிசுத்தாவி பெற்ற பிறகு நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டு? நான் என்ன பண்ணணும்? நான் இது எல்லாத்தையும் பண்ணணுமா, இல்ல எது பண்ணணும்? அப்போ நம்ம அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு?
அது இது எல்லாத்தையும் பண்ணாங்களா அவங்க சொல்லி ஒண்ணு ஒண்ணா செக் பண்ண போறோம். ஓகே. ஆமா. புரியுதா? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் இத செஞ்சேனா, அவங்க செஞ்சத நான் செஞ்சேனா, ஓகே. ஆ. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை நித்திய பெற்றுக்கொள்ள ஜீவனை முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையில நான் என்ன பண்ண முடியும்? நானும் பங்கடைய முடியும். பங்கு பெற முடியும். ஓகே. அப்போ இதுதான் நம்மளுடைய அடுத்தபடியான கிளாஸ். ஓகே, ஓகே. ஆமா. ஏதாவது கேள்வி இருக்காப்பா இது? ஆமாண்ணே. ஆமா. இந்த 10 இது சொல்லும்போது, அதான் ஒரு சில பேர் ஏதாவது ஒண்ணு மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர் 2 இது, 3 இது அப்படி இப்படின்னு சொல்லி மிங்கிள் ஆயிட்டே இருந்துச்சு. இதை செய்யுங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாரம் நான் கேட்ட வார்த்தைகளும் மெசேஜ் செர்மன் சொல்றதுலாம் இப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அப்படியே பொருந்தும் ஆக்சுவலா அவங்க சொல்றது எல்லாமே. ஆமா. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி கோட் பண்ணும்போது மட்டும் இப்படி செஞ்சா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ கரெக்ட் இந்த கேள்வி இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நம்ம இந்த கிளாஸோட இது சபையின் அழைப்புன்னு சொல்றதுல பார்ட் 2 இதான். ஓகே. நான் என்ன செய்யணும்? ஓகே. ஏன்னா இப்போ எதுவுமே சொல்லாம இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு சபை அழைப்பு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும்? அம்போன்னு விட்ட மாதிரி ஆயிடும். ஆமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது. ஆமா. ஓகே. இது தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நான் அப்ப இதுதான் செய்யணும் போல இருக்கு. கரெக்ட். ஆமா. புரிதல் கிடைக்கும். அதான் இதை ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்க போறோம். ஓகேண்ணா. சரிப்பா. இதோட இன்னைக்கு முடிக்கலாம், நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேண்ணா. இது மட்டும் நான் அனுப்பிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்சில இருந்து பிரிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சர்ச்சஸ், சாரி புரோட்டஸ்டன்ட்ல இருந்து பிரிஞ்சது. ஓகே. நான் வாட்ஸ்அப்ல போட்டுறேன். ஓகேண்ணா. அதான் நிறைய படிக்க நம்மளுக்கு வந்து நிறைய புரியும். ஓகே. ஆமா. ஏன்னா நம்மளுக்குள்ள கொஸ்டின் வரும்ல, எப்படி இந்த இயக்கம் வந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணது, இதோட கோட்பாடு என்ன, இதோட பிலீஃப் என்னது சொல்லி நம்ம பார்ப்போம்ல. ஆமா. ஓகே. அப்ப பார்க்கும்போது தான் வந்து அவங்களோட சத்தியம் உண்மையா இருக்கா இல்லையா, அவங்களுடைய ஆட்கள் யாரு சொல்லி அவங்க நம்ம பேசுவோம். அப்ப நீங்க எந்த குரூப், ஆரம்பத்துல எடுத்த உடனே நீங்க எந்த சர்ச், எந்த சம்பவத்தை சேர்ந்தவங்க சொல்லி கேட்பீங்க இல்ல. சர்ச் குரூப் என்னன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐ, ஆர்சிஐ, பெண்டிகோஸ்டா. அப்ப அவங்களுடைய புரிதல் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஜெகோவா விட்னஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். உங்க பிலீஃப், அவங்களோட நம்பிக்கை என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. ஆமா. ஆனா அது ஏத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா. அதை ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து ஏத்துக்கணும்னு சொல்றதா நம்ம விஷயம் கிடையாது. ஓகேவா? நம்ம இப்ப எந்த ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க கூட பேசக்கூடாது, மத்தவங்க கூட இது பண்ணக்கூடாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை இங்க இருந்து வேற சபைக்கு கொண்டு போயிடுவாங்க சொல்லி பயத்திலேயே இருப்பாங்க. ஆமா. அதுதான் மெயின் இதா சொல்லுவாங்க. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு எது தேவைன்னா ஆடுகள் கிட்ட இருந்து வர பால் தேவை, அவங்க அதுக்கிட்ட வர அந்த கிளாத் தேவை. ஏன்னா காசு இருந்தா தான் அவங்க இது பழைக்க முடியும். ஆமா. அப்போ நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா காசு கிடையாது. ஓகேவா? சுவிசேஷம் அறிவிக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உள்ள வருவாங்க. ஆமா. இயேசு கிறிஸ்து சொன்னது பாரு. ஓகேவா? சோ அப்போ என்னன்னா மேபி ஆரம்பத்துல வரலாம், அப்புறம் போயிடலாம், எது வேணா நடக்கலாம். அது நம்ம கையில கிடையாது. நம்மளோட வேலை என்னதுன்னா ஆடுகள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், சரியான சத்தியத்தை காமிச்சு கொடுத்து கரெக்டா சபையில சேர்த்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போஷணத்தை கொடுக்குறோம். பால் ஆகாரத்துல இருந்து திடமான ஆகாரத்துக்கான காரியங்களை நம்ம கொடுக்குறோம். அது வளர்றதும் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் யாரோட வேலை? அவங்களோட வேலை. சொல்ற இந்த தெளிவு வந்து நம்மளுக்கு எப்பவுமே புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அப்போ நானும் ஆமா இந்த 2-3 இந்த அந்த குரூப்ல 2-3 ஃபெலோஷிப் கூட நான் போயிருக்கிறேன், டிராவல் ஆயிருக்கேன் என்னைய அறியாம. நான் மினிஸ்ட்ரி வரும்போது இங்கே காலேஜ் படிக்கும் போதே இந்த லேமன் ஃபெலோஷிப்ல இருந்து ஒரு 2-3 டைம் சிங்கிள் மீட்டிங் போட்டு கூப்பிட்டாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அவங்க மீட்டிங் நடத்துற இடத்துல சண்டே தான் நடத்துவாங்க, கூப்பிட்டாங்க. அவங்களுடைய டாக் அந்த சண்டேயோட செர்மன் பார்க்கும்போதே ஐயோ தப்பிச்சிடணுங்கிற ஃபீல் வந்துருச்சு.
அப்புறம் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது, ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்போது, அங்க குன்னூர்ல இருக்கும்போது அந்த யெகோவா விட்னஸ் அந்த வீடு தேடி வந்து பேசுற அந்த இது பார்த்துருக்கேன். ஆமா. அவங்க பேசுறவங்க கிட்ட நீங்க பேசலாம். இப்ப நெறைய சபையில வந்து பேசக்கூடாது. வீட்டுலாம் தேடி ஆமா. வருவாங்க. டோர ஆமா. தட்டுவாங்க. அவங்க கிட்ட ஆமா. பேசக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஓகே, ஓகே. ஏன் ஆமா. பயம்? நம்ம ஸ்ட்ராங்கா இல்லன்னா தான் பயம் வரும். ஆமா. ஆமா. ஓகே. கரெக்ட். ஆமா, அப்ப ஆமா. போதகருடைய வேலை என்னது? ஆ அந்த ஆடுகள ஸ்ட்ராங் ஆக்குறது தான். எந்த விதமான கலப்படம் வந்தாலும் தெளிவா பார்க்கணும், காமிச்சு குடுக்கணும். அது அப்ப அவனோட வேலை. அவங்களுக்கே வந்து கலப்படமா இருக்கிறதுனால தான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஆட சரியா வழிநடத்த முடியல வழி சொல்றேன். நடத்த முடியல. ஆமா. ஓகேவா? கரெக்ட், கரெக்ட். ஸோ அதனால தான் இங்க நம்ம சபையில வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே எங்க வேணா போங்க. ஓகே. ம். உங்க உங்க ஓடுறோம் உங்ககிட்ட உங்க கையில இருக்கு. கரெக்ட். ஆமா. இன்னும் சொல்லப்போனா அத கம்பேர் பண்ணி சரியானத பார்க்கறதுக்கு எழுதி குடுத்து வச்சிருக்காரு. நம்ம இத வச்சே பார்த்துக்கிட்டா ஆமா. சரியானதா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஆமா. அதனால தான் என்ன விஷயம்னா வந்து, ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. இந்த சில பாஸ்டர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கோம். ஆ. அவங்க சபையே வந்து சபைக்கே எடுத்திருக்கோம், பாஸ்டருக்கே எடுத்திருக்கோம். கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம். ஆனா ஓகே. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆதாயம் அதுலருந்து தான் வருது. காசு. ஆமா, ஆமா, ஆமா. அதனால வந்து ஆ இந்த இந்த என்னது? இந்த மெய்யான ட்ரூத்த வந்து அவங்களால ஆடுகள் வந்து போயிடக்கூடாது. மத்த இடத்துக்கு போயிடக்கூடாது. போயிறக்கூடாது. ஆமா, ஆமா. அந்த ஒரு பயம் வந்து எப்பயுமே அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? கரெக்ட். என்னதான் வந்து அவங்க சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டாலும், ஆ. பயம் இருக்கும். ஏன்னா ஆதாயம் இருக்கு. இருக்காது. எனக்கு என் பிள்ளைங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு என்ன கேள்வி அதுக்காகவே என் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? ஆமா, சொல்ட்டா ஆமா. அந்த பயத்தோட தான் வந்து இருக்கிறதுனால, ஓகே. ட்ரூத் தெரிஞ்சிருந்தாலும் வந்து சில நேரத்துல அத மறைப்பாங்க. ஓகே. ம். சொல்லாம இருப்பாங்க. ஓகே. அந்த பயப்படுவாங்க. இப்ப யாராவது வந்து அந்த ஜனங்கள் கிட்ட வந்து போய் ம், ம். பேசினாங்கன்னா வந்து, ஐயோ! போயிட போறாங்களோ சொல்லிட்டு. சரி. ஆமா, ஆமா. அந்த ஒரு பயம்லாம் இருக்கும். இப்ப எப்படி ஒரு கல்ச்சர் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ஸ்க்குலாம் அந்த பயமே கிடையாது. ஓகே. கிடையாது. ம், ம். என்ன பண்ணாங்கன்னா, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அது சாப்பாடு வருதோ, வரலையோ. சரி. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சபையின் காணிக்கையில தான் வாழ்ந்தாங்க அவங்க. ஓகே. ஆமா, ஆமா. நான் சொல்றது வந்து பேதுரு அந்த மாரி ஆட்கள் சொல்றேன். ஆமா. ஓகே. ஆனா பவுல் நம்மளுக்கு கத்துனது என்னதுன்னா, நம்மளே என்ன பண்ணணுமோ உழைக்கணும். அப்ப என்ன ம். ஆகும்னா, நம்மளோட தேவைகளும் சந்திக்கப்படும். ஓகே. ம், ம். மத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோமோ, பாரமா இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம். ஓகே. சுவிசேஷத்துக்கும் பாரமா இருக்க மாட்டோம். ஓகேவா? ம். ஸோ ஓகே. சப்போஸ் அது தேவன் வந்து அமைச்சாரு, இந்த மாரி வந்து ஆ ச என்னதுன்னா, முழு நேரம் ஊழியரா கொடுக்கணும். சொல்லிட்டு தேவன் வந்து ஃபியூச்சர்ல ஸ்டார்ட்டிங்ல யாருமே அப்படி வரமாட்டாங்க. ஓகேவா? ஆமா. ம். ஸ்லோவா தான் ஒரு ஆள வந்து டெவலப் பண்றாரு காட். ஓகேவா? ம். ஸோ ஆமா. ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில நம்ம உழைச்சு நம்ம இது பண்ணணும். ம். அது யாருக்கும் பாரம் இல்லாம இருக்கணும். ஓகே. ஆமா. ஆ நம்ம ஊழியம் பண்றவங்களுக்கும் சரி, சபைக்கும் சரி. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து அதிகமா ஊழியம் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டைமே இல்ல அந்த மாரி இருந்ததுன்னா, ம். ஆ சபை மூப்பரா இருந்தீங்கன்னா, ஓகே. ம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா மாறலாம். ஓகே. உங்கள ஆமா. சப்போர்ட் பண்றதுக்கு வந்து உங்க ஃபேமிலி இருக்கணும். முக்கியமா ம். ஃபர்ஸ்ட். ஆமா. ம். ஓகே. ஆமா. அப்புறம் பேக்கப்க்குன்னா சபை வந்து இது பண்ணலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, யாருக்கும் பாரமா இருக்க மாட்டீங்க. இருக்க மாட்டோம். ஆமா. சத்தியத்த வந்து சத்தியமா சொல்லலாம். சொல்லலாம். ஆளுக்கு ஏத்த மாரி மாத்த தேவையில்ல. கரெக்ட். எங்க இருந்துமே நம்ம இந்த இதுல பழைய முன்னாடி இருந்த மிஷனரிஸ்ல ஊழியத்துல ம். சில சர்ச்சஸ்க்கு பேசுறதுக்குன்னா இவங்களே இந்த சர்ச்சஸ் மட்டும் அனுப்பு. இவங்க ம். அந்த சர்ச்சஸ்க்கு ஏத்தாப்புல பேசுவாங்க. இந்த ம். விபிசி எடுக்க போனா அவங்க இதை தான் இருப்பாங்க. இவனை அனுப்பாத, இவனை மட்டும் இவங்கள மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லி அப்பவே பயங்கர இது இருக்கும். குளறுபடிகள் இருக்கும். இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். சிஎஸ்சிக்கு இவன் தான் கரெக்ட், இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சுக்கு இவன் தான் கரெக்ட், ஏஜிக்கு இவன் தான் கரெக்ட், சர்ச் ஆஃப் காடுக்கு இவங்க தான் கரெக்ட், இசிஐ சர்ச்சுக்கு இவங்க தான் கரெக்ட், டிஎல்சிக்கு இவங்க தான் கரெக்ட், அப்படி அதுலயே பிரிச்சுக்கிறாங்க. பைபிள் ஒண்ணுதான் நாம எனக்கு பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கறது நான் கேட்டிருக்கேன். கரெக்ட் தான். ஆனா இப்ப உங்களுக்கு புரியுதுல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெளிவு கிடையாதுனால, கரெக்ட். அஸ்திபாரம் இல்லாதனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஒரு பயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்ட். அது அப்ப நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட். இந்த ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் வருஷம் கொடுத்தப்பட்டது என்ன கரெக்டா செய்யணும்? பரிசுத்த அழைப்புல அது இருக்கு. கரெக்ட். அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சபை அழைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. ஓகே. இந்த அண்ட சராசரம் சொல்லும்போது என்னதுன்னா, இந்த பூமி கிடையாது. ஒட்டுமொத்த தூதர்கள் படைக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அழைப்பு, புதிய ஒரு படைப்பு தேவன் உண்டாக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அதுல எப்படியாவது நம்ம போயிடணும். ஏன்னா இந்த அழைப்புக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அப்ப எப்படியாவது நான் உள்ள போயிடணும். கரெக்ட். அத பார்க்கணும். ஆனா என்ன பண்ணணும்னா, நீ நிறைய இழக்க வேண்டியது இருக்கு. ஆமா. சொல்லி
தன்னைத்தான் ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணுங்க, ம். கோபுரம் கட்ட முடியுமா, சண்டைக்கு போக ஆமா. முடியுமா, முடியுமா? அந்த ம். மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சொல்றாரு. ஓகே. ம். ஒன்ஸ் உள்ள வந்துட்ட பிறகு கலப்பையில கை வச்சிட்ட பிறகு பின்னாடி பார்க்கக்கூடாது. ம். ஓகே. ம். சரிப்பா, நம்ம இதோட முடிக்கலாம். நம்ம நாளைக்கு ஓகேண்ணா. பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறப்பா. இந்த நாள் வேத பாடங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, வேதம் ஒன்று தான். நீங்கள் எழுதி கொடுத்த நம்முடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த சத்தியம் ஒன்று தான். மனுஷங்கள் நாங்கள் சில பேர் வாழ்கிற அந்த நோக்கத்துக்காக, ஆதாயத்துக்காக அதை திரிச்சு பேசி அதை ஃபாலோ பண்ண கூட்டங்கள் சில நேரத்தில் நாங்களும் அதை நம்பி இருந்திருக்கோன்றது தப்பு தான் ஆண்டவரே. ஆனால் சரியான சத்தியம், அதோடைய உண்மைத்தன்மை, சபையினுடைய அழைப்பு எவ்வளோ பெரிய மேன்மையானது, மகத்துவமானது, அதோட உங்களோட கூட உட்கார வைக்கிறதுக்கு அந்த பெரிய சாக்கியம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணுங்கிறத அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் அவங்க எழுதி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண என்ன செஞ்சாங்களோ அந்த வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சு அதன் அடிப்படையில் ஒப்பு கொடுத்து நடக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போதே ஜெபிக்கிறோம்ப்பா. வர இருக்கிற நாட்களுக்கு அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி சொல்லி கொடுக்கும்போது கற்றுக் கொடுக்கும்போது அதை தெளிவாக ஆண்டவரை நானும் புரிஞ்சுக்கொள்ளுக்கு தேவையான கிருபையில கொடுங்க. நீங்கள் கரமெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. ஓகேப்பா. இப்போ நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட வந்து ஆரம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து உங்ககிட்ட வந்து அரகம் கிடையாது, திருத்தம் கிடையாது சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? ஆமா, இதுதான் ஒருவேளை கள்ளப்போதன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆமா. ஆனா எனக்கு அந்த இது நிறைய இருந்துச்சுண்ணே. கரெக்ட், பைபிள்ல அந்த ஒரு சில நீங்க ஹிண்ட் சொல்லும் போதே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் நிறைய கொஸ்டின் எழுதி வச்சிருப்பேன். அதுல எந்த சர்ச்லயோ இல்ல இந்த பாஸ்டர்ட்ட கேட்டோ ஆன்சர் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி தட்டி கிளிக்கலாம். பிறகு இல்ல அது மட்டும் பண்ணுங்க, இது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்கு டேவிட் இஸ்ரேல் நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவது இருக்கும். நீ அப்பவே உங்க நம்பர் வந்துருச்சு, அண்ணன்ட்ட பேசு, உன்ட்ட பேசுவாங்க, நீ நல்லா பைபிள் டெப்த் ஆழமா யோசித்து கேள்வி கேட்டு பேசுற, நீ கேளு, ஆனா கரெக்டானது சொல்லி கொடுப்பாங்க. சரி நான் பாக்குறேன், எனக்கு டைம் இல்லை, நான் அப்போ பண்றேன்னு சொல்லி, பட் அப்புறம் சரி காட் ஒரு டைம் வச்சிருப்பாரு அப்படி ரைட்டா அந்த டைம்குள்ள வர்றதுக்கு அப்படிங்கும் போச்சுல தேங்க் காட். நான் இப்பவுமே ஒய்ஃப்ட்ட சொல்லும்போது ரொம்ப ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுவேன். இந்த சத்தியத்தில் நிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாமே வந்து புரியுதுல? ஆமா ஆமாண்ணே. ஓகே கரெக்டா. ஆனா அந்த நம்ம வாக்குத்தத்தத்தின் சந்ததின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லும் போதே அதுதான் நான் அவ்வளோலாம் நிறைய டைம் படிச்சிருக்கேன். அந்த கலாத்தியர்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா அதோட அர்த்தம் புரியாத போது இப்ப படிக்கும்போது நம்மளை வச்சு அப்படி யோசித்து ரகசியத்தை வச்சு வெளிப்படுத்தி சொல்லும் போது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த மாதிரி எனக்கு இப்ப ரொம்ப ஃபீல் ஆகுது. அது படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து மெய்சில் இருக்கிறோம். ஒரு மாதிரி பயங்கரமான ஆசீர்வாதம்ல அது. கரெக்ட். ஆமாண்ணே, நம்மளே அதுல வச்சிருக்காரு அப்படிங்கும் போது. ஆமா, நம்ம புத்திரரா, நம்ம ஒரு செர்வெண்டா இருந்தோம், அப்புறம் இப்ப புத்திரரா மாறுறோம். ஆமா. இவ்வளவு மேன்மை கண்டிப்பா அவர் திட்டத்துக்குள்ள தெரிந்து கொள்ளுதலே நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா இதை கேட்க வைக்கிறதே ஒரு தெரிந்து கொள்ளுதான் அப்படிங்கறத ஃபீல் பண்ணும்போதே சூப்பரா இருக்கு. ஆமா கண்டிப்பா. சோ ப்ரே பண்ணிக்கலாம், நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு. கண்டிப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுண்ணே. நான் என்கிட்ட ஃபேஸ் பண்ணவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல யார் இருக்காங்களோ உடனே சொல்லணும் ஆசையா இருக்கு. நம்ம டைரக்டா சொல்ல முடியலனாலும் உங்க கூட லிங்க் பண்ணி வச்சு யார் அவங்களுக்கு சொல்லி இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யார் ஆண்ட வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஆசையா இருக்கு. ஆமா கண்டிப்பா. சோ அதான் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து சொல்லலாம். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா உங்ககிட்ட ஆரம்பத்துல நான் வந்து திருத்துவம் இல்ல, நரகம் இல்ல சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து இதா இருக்கும்ல. ஸ்டெப்பா தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஏன்னா எந்த ஒரு ஆளா இருந்தாலும் வந்து உடனடியா நீங்க ஜாப் கொடுத்தீங்கன்னா வந்து செய்ய முடியாது. ஆமா, வந்து அத கத்து கொடுக்கணும், ஸ்லோவா புரிய வைக்கணும். ஒரு வாரம் நீங்க ரெஸ்ட் விடுவீங்க. அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து எப்பயுமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. கரெக்ட். அது திரும்ப அப்பப்போ அப்படியே மைண்ட்ல திரும்ப ரீகால் ஓடிட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும். நீங்க சொன்ன அந்த காட்ஸ் பிளான், அந்த முழு பிளான் முன்னாடி வந்து நிக்கும் போதுதான் நம்ம சிதற மாட்டோம். வேற எதுக்கும் நம்ம சிதறாம இந்த எப்படியாவது அந்த என்னதுன்னா புத்தியுள்ள கன்னிகைகள்லாம் நம்ம இருந்து நம்ம நோக்கம் என்னதுன்னா எப்படியாவது அந்த அழைப்புக்குள்ள போயிடணும். அது மட்டும் உலக ஆதாயமோ உலகத்தின் காரியங்களோ இதெல்லாம் நம்மளுக்கு நோக்கமே கிடையாது. இல்ல கரெக்ட். அதுக்கு தடையா இருந்ததுன்னா தேவனே என்ன இந்த தடையில இருந்து விலக்குங்க. ஆமா, அதுதான் நம்ம பிரேயரா இருக்கும். நம்ம சரீரமே தடையா இருந்தாலும் நம்ம மாம்சத்துல இருக்க பாவங்கள் அதெல்லாம் தடையா இருந்ததுன்னா உதறி தள்ளி விட்டு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும். அதுதான். ஓகேண்ணா. சரிங்கண்ணா. சரிப்பா. ஓகேண்ணா. சரி, தேங்க்யூ. ஓகே.